நீங்க பேசுனது எவ்வளவு வந்து ஒரு காட்டு தீயா பரவி இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அது உதைக்க வர்றேன்றாங்க, அது மாத்திரம் தெரியும். என்ன மாதிரியான உங்களுக்கு த்ரெட் கால்ஸ் வந்தது? அதெல்லாம் வந்து வந்துதா? அது அன்னைக்கு வந்தது, இன்னைக்கு வந்து எங்க ஜாதி பத்தி எப்படிடா பேசலான்னு, ஏன் எங்களை எல்லாம் கவலைப்படுத்த நீ எப்படிடா பேசலான்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்களா? ஆமா, நாங்க ராமதாஸ் எல்லா ஜாதியும் கவலைப்படுத்துவாரு, நாங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்ன இழிச்சா என்ன செய்யிட்டு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம், ஜாக்கிரதை. வர்ணாசிரமம் தருமப்படி 4 குலம் யாரு? பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இவங்க வன்னியகுல சத்திரியர், ஆரியர். ஆரியர்கள் வந்து வருகை, இது பிரேரி புல்வெளி மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் ஆரியர்கள். அதனால நீயே ஒரு வந்தேரி, நீ அடுத்தவன வந்தேரின்னு எப்படி சொல்றேன்னு. என்னைக்கு மகனை கொண்டு மந்திரி சபையில் சேர்த்தனால அன்னையோட கதை முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து 10.5% கேட்குறீங்க, அதுல என்ன நியாயம் இருக்குது? எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாமர்த்தியமான ராஜதந்திரத்தின் உச்சியில் இருக்கிறத நினைச்சுக்கிட்டு 10.5% நான் ஆட்சிக்கு வந்தாலும் கொடுப்பேன்னாரு. அப்படியா? அத்தனை ஜாதி ஒன்னா சேர்ந்தாங்க. டேய், இவனுங்களுக்கு மாத்திரம் 10.5% கூட நம்மளாம் வரல சுப்பிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ட்டு எலெக்ஷன் டைம்ல மாத்திரம் கேட்பாரு. அப்போ வந்து அவங்க கூட்டணி ஆட்சி நடக்குது. 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? வாங்கிட்டு இருக்கலாம் இல்ல? ஏன் வாங்கல? ஏன்னா இது ஒரு நிரந்தர கோரிக்கை. இதை வச்சுதான் ஒவ்வொரு எலெக்ஷனும் நிற்பாங்க. இன்னொரு கேள்வி கேட்டேன், வன்னியர்களுக்காக நீ என்ன பண்ண? சேலம் வந்து உன்னுடைய வன்னியர் பூமி, அங்க வந்து இரும்பு தொழிற்சாலை இருக்குது. அந்த இரும்பு தொழிற்சாலை எத்தனை வன்னியருக்கு நீ இடம் வாங்கி கொடுத்துருக்க? உன்னுடைய விகிதாச்சாரப்படி வேலை வாங்கி கொடுத்துருக்கியா? நெய்வேலி முழுக்க உன்னுடைய பூமி. மத்திய அரசு, ஒன்றிய அரசனுடைய பல தொழிற்சாலைகள், அது எத்தனை வன்னியருக்கு இடம் கிடைச்சு? நீ எதுக்கு போராடுற? என் மேலே ஏறி உட்காந்துக்கணும், மற்ற எல்லா ஜாதியும் எனக்கு கீழே இருக்கணும், நான் தான் மேலே இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு வித்தியாசம் இருக்கும். நீ எப்படி வந்து ஸ்டாலின் வந்து வந்தேரின்னு எப்படி சொல்ற? யாரை கேட்டு சொல்ற? இது என்னுடைய பூமின்னு சொல்ற. உனக்கு இந்த பூமிக்கு என்ன சம்பந்தம்? அதை தான் சொல்ற. நீயே ஒரு வந்தேரி எப்படியா சொல்ற? ஏமா எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு இதெல்லாம் வரக்கூடாது. என்ன பண்ணிடுவேன்? என்ன மிஞ்சி பண்ணா அடிச்சு கொண்டு போட சேர்த்து போறேன். அதுக்கப்புறம் 4 பேர் வந்து இன்னும் உதைக்க மாட்டான். வன்முறைக்கு வன்முறை தான்மா பார்த்துட்டு. பிக் பேங் தமிழ் பிபிடி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். நீங்க பேசுனது எவ்வளவு வந்து ஒரு காட்டு தீயா பரவி இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க வந்து உதைக்க வர்றேன்றாங்க, அது மாத்திரம் தெரியும். என்னன்னு தெரியுமா? ராமதாஸ் அவர்களை நீங்க வந்து வந்தேரி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னது எந்த விதத்துல நியாயமா அதை நீங்க பாக்குறீங்க சார்? வன்னியகுல சத்திரியர்னு அவங்களுக்கு பேர். வன்னியர் குல சத்திரியர் அப்படின்றது வந்து வன்னியர் அவர்கள் சத்திரியர்கள் மாதிரி இருக்கணும் இருக்காங்க சார். வன்னியர்கள் அவர்கள் வர்ணாசிரம தர்மப்படி சொல்லுங்க. நீங்களே அந்த இனத்தை சேர்ந்தவர் தான். வர்ணாசிரம தர்மப்படி 4 குலம் யாரு? பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இவங்க வன்னியகுல சத்திரியர், ஆரியர். ஆரியர்கள் வந்து வருகை, இது பிரேரி புல்வெளி மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் ஆரியர்கள். அதனால நீயே ஒரு வந்தேரி, நீ அடுத்தவன வந்தேரின்னு எப்படி சொல்றேன்னு கேட்டேன். என்ன தப்பு? இவர் ஏன் அதை சொன்னாரு? இது எங்களுடைய பூமி, நீ யார் அப்படின்னாரு. அப்ப நாங்கெல்லாம் யாரு? இது உன் பூமினா நான் யாரு? நீ எந்த ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்திருக்க? அவரை நம்பி வன்னியர்கள் ஒரு காலத்துல இவர் வந்து சவாலே வந்து புட்டுறாங்க இல்ல சார். என்னது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கே இவர் சவால் வெட்டி சொல்றேன் கேளுங்க. வன்னியர்களுக்காக தனி கட்சி ஆரம்பிச்சது வந்து ராமசாமி படையாச்சி, மாணிக்கவேல் நாயக்கர் தான். அவங்களுக்கு 3 டைட்டில் உண்டு. படையாச்சி, நாயக்கர், கவுண்டர், 3 டைட்டில் வச்சுக்குவாங்க. மாணிக்கவேல் நாயக்கர் வந்து நாயக்கர்களுக்கு கட்சி வச்சார். ராமசாமி படையாச்சி வந்து படையாச்சிகளுக்கு கட்சி வச்சார். ரத்தனவேலு கவுண்டர் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து கவுண்டர்களுக்கு வச்சார். இந்த 3 வகையான இது வன்னியர்களுக்கு இருந்தது. மாணிக்கவேல் நாயக்கருடைய கட்சிக்கு பேர் வந்து காமன்வெல்த் பார்ட்டி. ராமசாமி படையாச்சி கட்சிக்கு பேர் வந்து உழைப்பாளர் கட்சி. 2 இருந்தது. ஆளாளுக்கு 10 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க 52ஆம் வருஷத்து எலெக்ஷனில். காங்கிரஸ் காலவாரிடுச்சு. மந்திரி சபை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது
மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு பேர் அப்போ. ஆமா, மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் சார். வைசாக்கில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரலும் இருக்கிற ஒரு பூமி அது. ஆமா. அப்போ நேரு என்ன பண்ணார், எதிர்கட்சி ஆட்சி வந்துடக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் வந்து 64 இடத்துல ஜெயிச்சு ஆட்சியை அமைக்கிறதுக்கு உரிமை கேட்குறாங்க. அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த ராஜாஜியை கூப்பிட்டு எப்படியாவது ஆட்சி அமைய என்ன ஒன்றுறேன் வந்தார் ராஜாஜி. அவர் புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நிற்க முடியுமா? இவங்களுடைய வீக்னஸை தெரியும் அவருக்கு. ராமசாமி படையாச்சியை கூப்பிட்டாரு. என்ன அப்படின்னாரு. சரி. உனக்கு ஒரு மினிஸ்ட்ரி. ஓகே, கட்சி சேர்த்தாச்சு. மாணிக்கவேல் நாயக்கரை கூப்பிட்டாரு. உனக்கு ஒரு மந்திரி பதவி. ரைட்டு, சேர்த்துட்டாரு. 20 எம்எல்ஏக்கள், 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏக்களும் மெஜாரிட்டி கிடச்சி ஆட்சி அமைச்சாச்சு. அப்படி தான் வன்னியர்கள் இது வந்து அன்றைக்கி தான், அந்த டைமில் தான் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்கிற டாப்பிக்கெல்லாம் வந்தது. வந்து இவங்க அதில் ஜெயிச்சதே வந்து அவர் ஒரு 10 சீட்டு, இவர் ஒரு 10 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அவருக்கு 30 கால அரசியல் அனுபவம். அதே சமயத்தில் ராமநாதபுரம் ராஜா ஒரு கட்சி வச்சுருந்தார். அவர் தேவர்கள் வந்து வாக்குகள் எங்களுக்கே அப்படின்னாரு. அவர் ஒரு 15 எம்எல்ஏக்களோட அவருக்கு ஒரு மந்திரி பதவி. 3 பேர்த்தையும் பிடிச்சார். அப்படி பிடிச்சி ஆட்சி அமைச்சிட்டார். அப்படி வந்தது தான் இந்த வன்னியர் கட்சி. தேவர்கள் அமைக்கப்பட்ட கட்சியை வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து அது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு முரட்டுத்தனமான பாலிடிக்ஸ் போனதுனால அந்த தேவர் கட்சி அடிஞ்சு போச்சு. தேவர்கள்லாம் வந்து வெவ்வேறு கட்சிக்கு போயிட்டார். ஒரு தனிப்பட்ட தலைமை அவங்க ஏற்றுக்கல. அதே மாதிரி இவங்க வந்து எல்லாம் ஆரம்பித்த போது இவங்க கட்சி அப்படி போயிட்டதுக்கு பிறகு வன்னியர்களுக்குன்னு ஒரு தலைமையே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப காலம் கழித்து எம்ஜிஆர் காலத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் தீரன்ற 2 பேரும் சேர்ந்து, பண்ருட்டி ராமச்சந்திரன் 2 பேரும் சேர்ந்து பாட்டாளி கட்சின்னு ஆரம்பித்தாங்க. அதில் இவர் வந்து போய் சேர்ந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ராம்தாஸ் போய் சேர்ந்தார். இவரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் காலி பண்ணி இவர் வந்து நிறுவன தலைவர் தன்னை பண்ணிக்கிட்டார். அப்படி தான் இவர் வந்தார். இன்றைக்கி வன்னியர்கள் வந்து எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. இவர் சிங்கிள் தலைவர் இல்லை. சிங்கிள் தலைவராக இருந்தால் ஏன் ஒரு தடவை கூட ஜெயிக்கல? இல்லை சார், 30 வருஷம் வரைக்கும் வந்து அவரும் எம்பிஸ்லாம் வந்து அவரும் இருந்தாங்க இல்லை சார். ஆரம்பத்தில் அவர் ஆரம்பித்த விதம் வேற. அனைத்து ஜாதியினரும் ஒன்றா சேர்த்துனார். ஜி.கே. மூர்த்தி, இதை ஏ.கே. மூர்த்தி, இது மாதிரி பல பேரெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. திருமாவளவெல்லாம் அவரோட கூட்டணியில் இருந்தாங்க. என்ன இருந்தாங்க, இருந்து வந்தார். உண்மையை சொல்லப்போனால் என்னுடைய சேலத்துக்கு அவங்க செஞ்ச தொண்டுகள் சாதாரணம் இல்லை. அன்புமணி வந்து மருத்துவ இது ஹெல்த் மினிஸ்டராக இருந்தபோது சேலம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏஎம்எஸ்க்கு ஈக்குவலாக கொண்டார்ல. சேலம் மருத்துவமனையை கொண்டார். மெடிக்கல் காலேஜ் பெருசு பண்ணார். சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி பண்ணார். ஏன்னா ஏ.கே. மூர்த்தியை யாரோ ஒரு ரயில்வே மினிஸ்டராக இருந்தார். அவங்களாம் அப்படி பிரமாதமாக பண்ணாங்க. அந்த இன்னொருத்தர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், அவர் தான் ரயில்வே மினிஸ்டராக இருந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணார். அதெல்லாம் பண்ணாங்க ஒரு காலம். அதுக்கப்புறம் போகிற பார்த்தாக்கா என்னைக்கு மகனை கொண்டு மந்திரி சபையில் சேர்த்தனால அன்னையோட கதை பிடிச்சி போச்சு. நீங்கள் வந்து 10.5% கேட்குறீங்க. ஆமாம், அதில் என்ன நியாயம் இருக்குது? நான் பிற்படுத்தப்பட்டவன், அவர் பிற்படுத்தப்பட்டவர். எங்களுக்கு கொடுக்கறத விட எங்களது பிடுங்கி எனக்கு கொடுன்னா என்ன அர்த்தம்? என்ன நியாயம்? நான் இழிச்சவாயினா? அதனால தான் வந்து பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாமர்த்தியமான ராஜதந்திரத்தின் உச்சியில் இருக்கிறத நினச்சிக்கிட்டு 10.5% நான் ஆட்சிக்கு வந்தாலும் கொடுப்பேன்னாரு. அப்படியா? அத்தனை ஜாதி ஒன்றா சேர்ந்தாங்க. டேய், இவனுங்களுக்கு மாத்திரம் 10.5% கூட நம்மலாம் வரல சுப்பிட்டு போக வேண்டியது தான் அப்படின்ட்டு அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தாங்க, ஒழிச்சுக்கிட்டாங்க. வன்னியர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த வட மாவட்டங்கள்லேயும் அந்த கூட்டணி வச்சுருந்த அதிமுக காலி. எடப்பாடி பழனிசாமி காலி. தென் மாவட்டங்களில் தேவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து காலி பண்ணாங்க. அதனால தான் பழனிசாமி எதிர்கட்சியாக மாறினார். இந்த ஒரே காரணம் தான் காரணம். ஒழிச்சுக்கிட்டது அவர் தாங்க. அவளுக்கு ப்ராப்பரா வந்து அதை ஹேண்டில் பண்ற அந்த டெக்னிக்ஸை ஹேண்டில் பண்றது தெரியல. அது வந்து ஒரு நிரந்தர கோரிக்கையை வச்சுக்கிட்டார். ஒரு நியூஸ் 7ங்கிற ஒரு சேனலில் இது பண்ணும்போது இதை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, இவர் இப்படி கேட்குறாருன்னு. அவர் அது ஒரு நிரந்தர கோரிக்கையாக வச்சுருக்காரு. எலெக்ஷன் டைமில் மாத்திரம் கேட்பார். அப்போ வந்து அவங்க கூட்டணி ஆட்சி நடக்குது. ஆமாம், பாட்டாளி மக்கள் கூட்டணி ஆட்சி நடக்குது. 5 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த? வாங்கிட்டு இருக்கலாம் இல்லை? ஏன் வாங்கலை? ஏன்னா இது ஒரு நிரந்தர கோரிக்கை. இதை வச்சு தான் ஒவ்வொரு எலெக்ஷனும் நீ நிற்பாங்க. இன்னொரு கேள்வி கேட்டேன், வன்னியர்களுக்காக நீ என்ன பண்ண சொல்லு.
சேலம் வந்து உன்னுடைய வன்னியர் பூமி. அங்கே வந்து இரும்பு தொழிற்சாலை இருக்குது. அந்த இரும்பு தொழிற்சாலை எத்தனை வன்னியருக்கு நீ இடம் வாங்கி கொடுத்துருக்க? உன்னுடைய விகிதாச்சாரப்படி வேலை வாங்கி கொடுத்துருக்கியா? நெய்வேலி முழுக்க முழுக்க உன்னுடைய பூமி. மத்திய அரசு ஒன்றிய அரசனுடைய பல தொழிற்சாலைகள் இருக்குது. அதில் எத்தனை வன்னியருக்கு இடம் கிடைச்சிருக்கு சொல்லு. நீ என்னமோ அடிபட்டு போன மாதிரி கேட்குறியா? உன்னுடைய இனத்தை சேர்ந்த எத்தனை பேர் ஐஏஎஸ்ஸாக இருக்கான், எத்தனை பேர் ஐபிஎஸ்ஸாக இருக்கான்? படிக்கலையா நீ? சொல்லு. இன்னும் முன்னேறாது. திருமாவளவனை கை காட்டாத. திருமாவளவன் வந்து என்ன இதாக இருந்தாலும் சமூக அங்கீகாரம் இல்லாத ஆட்களை உண்டு. உதாரணம் என்னன்னாக்கா, ராம்நாத் கோவில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நம்பர் 1 சிட்டிசன். ஆமாம். வாரணாசி கோயிலில் இருக்கிற ஒரு அர்ச்சகர் வந்து ஒரு பார்ப்பன அர்ச்சகர் வந்து நீ ஜாதியில் தாழ்ந்த வெளிப்பெண். அந்தஸ்து, பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருக்குது. சமூக நீதி கிடைக்கல. ஜனாதிபதியாக இருந்தாலும் வெளியே போவோம். நாடாளுமன்றம் திறக்கிறாங்க. தலைவி வந்து திரௌபதி முர்மு தான் இருக்கணும், கூப்பிடல. பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. சமூக நீதி கிடைக்கல. உயர்ந்த பதவி, அதுக்கு தான் அவர் போராடுறாரு. நீ எதுக்கு போராடுற? என் மேலே ஏறி உட்காந்துக்கணும், மற்ற எல்லா ஜாதியும் எனக்கு கீழே இருக்கணும், நான் தான் மேலே இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நீ எப்படி வந்து ஸ்டாலின் வந்து வந்தேரின்னு எப்படி சொல்கிற? யாரை கேட்டு சொன்ன? இது என்னுடைய பூமின்னு சொல்கிற. உனக்கு இந்த பூமிக்கு என்ன சம்மந்தம்? அதை தான் சொன்னேன். நீயே ஒரு வந்தேரி எப்படியா சொல்கிறேன்னு கேட்டேன். என்ன மாதிரியான உங்களுக்கு த்ரெட் கால்ஸ் வந்தது? எல்லாம் வந்து வந்துதா? அது அன்னைக்கு வந்தது, இன்றைக்கி வந்து. எங்கள் ஜாதி பற்றி எப்படிடா பேசலான்னு, ஏன் எங்களெல்லாம் கவலைப்படுத்த நீ எப்படிடா பேசலான்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம், நான் கேட்டேன். ராம்தாஸ் எல்லா ஜாதியும் கேவலப்படுத்துவார், நாங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என்ன இழிச்சா என்ன செய்யிட்டு இருக்கிறேன்? நாங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டோம், ஜாக்கிரதை. என்ன சொன்னாங்க அதுக்கு? பேசாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். கட்டு. ஏமா எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு இதெல்லாம் வரக்கூடாது. என்ன பண்ணிவிடுவேன்? என்ன மிஞ்சி பண்ணால் அடித்து கொண்டு போடுவேன், சேர்த்து போகிறேன். அதுக்கப்புறம் 4 பேர் வந்து இன்னும் உதைக்க மாட்டான். வன்முறைக்கு வன்முறை தான்மா பதில். வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ். சார், இந்த ஏஜ்ல கூட நீங்க இவ்வளவு தூரம் வந்து அப்படியே தைரியமா என்ன ஜாதியை பற்றி பேசுனா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய குடும்பத்தில் எல்லா ஜாதியும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், சொல்லியிருக்கேன். எனக்கு சிக்கிமை சேர்ந்த பௌத்த மத பையன் வந்து என் பேத்தியை கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு முஸ்லீம் என் பேத்தியை கட்டிக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய மனைவியுடைய தம்பி வந்து ஒரு வங்காள பெண்ணை கட்டிக்கிட்டு இருக்கான். என்னுடைய இன்னொரு அண்ணன் வந்து என் மனைவியுடைய அண்ணன் வந்து ஒரு பிராமண பெண்ணை கட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சகனுடைய மகன் வந்து ஒரு குஜராத்தி பெண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய சொந்த மருமகள் வந்து ஆந்திரா ரெட்டி. நான் எந்த ஜாதியில் சேர்ந்தவன்? நான் எனக்கு யார் என் பிள்ளை என்ன பேச போகுது? தெலுங்கு பேசும்போது தான் தமிழ் தமிழ் பேசுவோம்னா தெலுங்கு பேசுவாங்க. புரியுது சார். அதை பேசிக்கிட்டு இன்றைக்கி ஓட்டாத. ஆனால் இன்றைக்கி பார்க்குறத பார்த்தா இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே ஜாதி கீதியெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் எங்கே? அதனால் ராம்தாஸ் போகிற ரூட் தான் கரெக்டுன்னு எனக்கு போகுது. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். பிக் பேங் தமிழ் BBT